தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம். டேய் ரஞ்சித், என்ன எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? நல்லா கண்ணை திறந்து பாரு. ஓ ரூம் தான். ஓ, என்னோட ரூம்பா? ரக்ஷன் சத்தம் கேக்குது. ஒருவேளை ரக்ஷன் வந்துட்டானோ? அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரக்ஷன், என்னாச்சு ரக்ஷனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே மது, நல்லா தான் இருக்கான். இல்லையே, வேற மாதிரி தெரியறானே. ரஞ்சித், உண்மை சொல்லுங்க, என்னாச்சு அவனுக்கு? ஏய் மது, வந்துட்டியா? டேய் கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுடா. டேய் ரக்ஷன். மது நீ வந்துட்டியா? இவ்வளோ நேரம் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். ரக்ஷன், என்னாச்சு ரஞ்சித் இவனுக்கு? தூக்கமா வருது மது. நான் உன்னைத்தான் கேட்டேன் ரஞ்சித், என்ன ஆச்சு? இவன் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்? மது, ஐ லவ் யூ டி மது. டேய் ரக்ஷன், உனக்கு என்னடா ஆச்சு? ரஞ்சித், இப்ப சொல்ல போறியா என்ன? மது, அது அது வந்து ரக்ஷன் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். என்ன? ரக்ஷனுக்கு இந்த பழக்கமும் இருக்கா? அப்போ ரக்ஷன் ட்ரிங்க் பண்ணுவானா? அது மது, எப்பயாவது. போதும் ரஞ்சித், இதுக்காக தான் சார் ஒர்க் இருக்குன்னு வெளியே கிளம்புனாரோ? அது அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணானா, அதான் ட்ரிங்க் பண்ணிட்டான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தடுக்க வேண்டியது தானே? நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் எங்க கேட்டான். ட்ரிங்க் பண்ணதான் பண்ணான். ஆனால் அப்போதுல இருந்து மது 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 உன் பேரைத்தான் சொல்லி உளறிக்கிட்டே இருக்கான். இவனா? மது, எங்கடி போன? ஐ லவ் யூ டி மது. ஐ லவ் யூ ஸோ மச். பாரு, நீயே நல்லா கேளு. ரஞ்சித், வெளியே போ. மது. ரக்ஷனை நான் பார்த்துக்கிறேன். நீ வெளியே போன்னு சொன்னேன், அவனை நான் பார்த்துக்கிறேன். சரி. மது. ஃபர்ஸ்ட் நேரம் நில்லுடா. என்னடா பண்ற எரும மாடு? டேய் ரக்ஷன், கையேடுறா. இது என்னடா உருட்டுக்கட்டை மேலே விழுந்த மாதிரி கிடக்கு? ஓ, என்னை பார்த்தா உனக்கு உருட்டு கட்ட மாதிரி இருக்கா? ஒழுங்கா கையேடு ரக்ஷன். ஏய் மது, நான் ஒன்றும் பண்ணலையே. ஆமாமா, நீ ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் தள்ளி போ. மது. ஆளு மூஞ்சி பாரு, எப்படி குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்கான் பாரு. இதுல எப்ப பாரு மது மது மது. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஏண்டா ரக்ஷன் இப்படி எல்லாம் பண்ற? நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா உன்னை அப்பவே. ச்சே, இன்னும் இவனுக்கு என்ன பழக்கம்லாம் இருக்கோ தெரியல. விடியட்டும், காலையில இருக்கு இவனுக்கு. என்ன சொல்லணும், வீட்டுக்கு போகாம இங்கே இருந்தேன் பாரு. என்கிட்டே போய் சொல்லிட்டு போய் ட்ரிங்க் பண்ணிட்டா வந்திருக்க. இரு இரு, விடியட்டும், உனக்கு வச்சிருக்கேன். என்னது மது? ஒன்றும் இல்லை, பேசாம உன் வேலையை பார்த்துட்டு தூங்கு. தலையெல்லாம் வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இப்படி பண்றது வீட்டில் யாராவது பார்த்தா என்ன பண்றது? லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. ஆமா, என்னை பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தான் இருக்கும். காலையில யாரு லூசுன்னு தெரியும். மது, நீ போய் தூங்கு போ. சே, இவனெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. மது, என்னை விட்டு போகாத, எப்பவும் என் பக்கத்திலேயே இருடி. ரக்ஷன், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? லைட்டா ட்ரிங்க் பண்ணோன்னே மனசுல உள்ளதெல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், காலையில பாத்துக்கலாம். ஐயோ, அழ ஆரம்பிச்சிட்டாலே. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா. சரி, செல்லக்குட்டி எதுக்கு அழுகுறீங்க? ஏ ஸ்டெல்லா. சொல்லுங்க மாமா. வேமா வா ஸ்டெல்லா, அழுதுகிட்டே இருக்கா பாரு. ஸ்டெல்லா. இதோ வரேன். ஒரு வேளை கூட பார்க்க விடுறதில்ல. நீ போமா ஸ்டெல்லா, நான் பார்த்துக்கிறேன். சரித்த. என்னாச்சு? ஏ ஸ்டெல்லா, இங்க பாரு, அழுதுகிட்டே இருக்கா. அழாம தானே இருக்கா, பின்ன என்ன உங்களுக்கு? ஒரு வேளை கூட பார்க்க விடுறதில்ல. எப்போ பாரு ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லா. ஏன் கொஞ்ச நேரம் வச்சிருக்க வேண்டியதானே? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பேல. நான் என்னமோ அவளை அழ சொன்ன மாதிரி பேசுற. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு தான் இருந்தா, நீ வந்தானே அழுகி நிப்பாட்டிட்டா. கொஞ்ச நேரம் உங்க பொண்ணை நீங்களே வச்சிருங்க. ஏ ஸ்டெல்லா. என்ன என்ன இப்ப? ஒன்றும் இல்லை. செல்லக்குட்டி, இதே மாதிரியே அழுகாம அப்பாக்கிட்டே இருக்கணும். அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை வாங்கி தூக்கிக்கிடுவேன், சரியா? இவ்வளோ நேரம் கத்து கத்துன்னு கத்துனா, இவ கூட அழுது என்னை மாட்டி விடுறாளே. அப்படியே அவங்க அம்மா மாதிரி.
என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதான் உன் வேலையை முடிச்சிட்டியே, இப்பயாவது தூங்கு. எப்படி படுத்திருக்கான்னு பாரு. அழுகுற மாதிரி அழுது அவகிட்ட மாட்டி விடுறதே வேலையா போச்சு. அடியே என்னங்கடி இது? உங்கள்கிட்ட நேரம் ஆகுது பச காணா. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த ஐஸ் வேற வீட்டில் தனியாக இருக்கா. ஏக்கா, ஐஸ் என்ன சின்ன பொண்ணா? அடியே சின்ன பொண்ணு இருந்தாலும் தனியாக விட்டுட்டு வர முடியுமா? அவன் என்னடனா கேட்கவே மாட்டேங்கிறா. நம்ம மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்? கடைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு சும்மாதே வந்திருக்கோம். அவங்க ஐஸ் மட்டும் வந்திருந்தா அவ்வளோதான். ஏசுன்னு ஏசிருப்பா. இது தேவையா? அதுக்கு அவள் பாட்டி வீட்டிலேயே இருந்துட்டு போட்டோம். ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆமாண்டி வசந்தி, பேசாமல் வாங்க நடந்தே போயிடலாம். ஆமாம், இது தோணாமல் போச்சே. அடியே சின்ன பொண்ணு, இந்த பஸ்ஸுக்கெல்லாம் நிற்கிறது வேஸ்ட்டு. பாடி அப்படியே நடந்தே போயிடுவோம். ஏக்கா, எம்பிட்டு தூரம் நடக்க சொல்கிறீங்க? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம போனதுக்கப்புறம் பஸ் வந்துட்டா எவ்வளோ நேரம் தாண்டி நிற்கிறது? உங்களை யார் நிற்க சொன்னது? அந்த அங்கே போய் உட்காருங்களேன். பஸ் வந்தது நானே கூப்பிட்றேன். இவன் என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்றா. அவள் எந்த விஷயத்துல தான் கேட்டிருக்கா? நீங்கள் சொன்னோன்னே வேகமா இதை கேட்குறதுக்கு. ஏய் நாலு முடி. போடின்னு எட்ட மரம். ஆமாம், உன் மாமியா என்னடி பண்ணுறா? அவளுக்கு என்ன, தின்னுட்டு சும்மா உட்காந்துருக்கா. ஆமாம், மகனும் எந்த நேரமும் டிவி தான். சரி விடுடி. இந்த ரகு தம்பி வந்தாலும் கூட்டிகிட்டு போயிடும். அது போகிற ரோட்டில் தான் நிற்கிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆளையே காணாமே. அடியே சின்ன பொண்ணு, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு அங்கே போயிருக்காங்கடி. ஓ, அனு மாமியா வீட்டுக்கு போயிருக்காளோ? ஆமாம் ஆமாம், இந்நேரம் வந்திருக்கணும். ஆனால் என்னன்னு தெரியல, இன்னும் வரக்கானா. சரி விடுங்க, ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கா. பொறுமையாக தான் வரட்டுமே. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நேரம் மாசமாக இருக்கா. இந்த டைம் அலைஞ்சிக்கிட்டே இருக்காடி. விடுங்கக்கா, அதான் உங்கள் மாப்பிள்ளை இருக்காரே, பார்த்துக்குருவாரு. ம் இதுக்கெல்லாம் போய் இந்த அக்கா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அம்மாவும் இல்லை, பாட்டையாவது கேட்போம். வீட்டில் யாரும் இல்லை போல. அப்பா ஐஷு மட்டும்தான் இருக்கா. கையில் என்னமோ வச்சிருக்காளே. கண்ணுக்குள்ள உன்னை வச்சேன் கண்ணம்மா, இனி கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா, நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம். நல்லா தான் பாடுறா ஐஷு. சரண் நீயா? நீ நீ எப்போ வந்த? கண்ணுக்குள்ள உன்னை வச்சேன் கண்ணம்மா. அப்போவே வந்துட்டேன். ஓ சாரி, நீ வந்ததை நான் கவனிக்கல. ஆமாம் ஐஷு, வீட்டில் யாரும் இல்லை. இல்லை. ஆண்டி, அனு, ரகு. ரகுவும் வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா கடைக்கு போயிருக்காங்க. உனக்கு யார் வேணும்? அதை மொதல் சொல்லு. எனக்கு நீ தான் வேணும். உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆமாம், தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஐஷு? பார்த்தா தெரியல, பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஓ, மேடம் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா இல்லை பாடிக்கிட்டு இருந்தீங்களா? ரெண்டும் தான். ஆமாம், என்ன சரண் திடீர்னு வந்திருக்க? அதான் சொன்னனே, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன் அப்படி சொல்கிற? எப்போ வந்தாலும் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேச முடியல. ஆனால் இப்போ பேசலாம்ல. சரி, என்னன்னு சொல்லு. நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஐஷு. ஓ பார்த்துட்டேல, சரி கிளம்பு. ஐஷு, ஐ லவ் யூ ஐஷு. ஐ லவ் யூ டு சரண். இதெல்லாம் நல்லா தான் பேசுகிற. ஆனால் நம்ம மேரேஜை பற்றி தான் உங்கள் சித்திக்கிட்டே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேற. ஐஷு, திரும்பவும் ஆரம்பிச்சிடாத. டேய் என்னடா பேசுகிற? நிச்சயம் பண்ணதோட இருக்கு. நானும் சித்திக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ டைம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? இதில் அந்த கௌதம் வேற ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அவனை என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி விடு ஐஷு, நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? ஓ அது மட்டும் போதும். அப்படி இல்லை ஐஷு. மரியாதையாக உங்கள் சித்திக்கிட்ட போய் பேசு. சரி, இப்போ அந்த டாபிக் வேணாமே. அப்புறம் என்ன சார் பண்ணுறீங்க? ஐஷு, இப்போ தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் இருக்கு. சரி வா கிளம்பு. எங்க? அதான் இப்போ சொன்னையே, உங்கள் வீட்டுக்கு. வா வா போகலாம். ஐஷு, நான் உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னேன். அது இப்போதைக்கெல்லாம் நடக்காது. ஏன் ஐஷு அப்படி சொல்கிற? இந்த மாதிரிலாம் சொல்லாத. பின்ன எப்படி சொல்கிற? உங்கள் சித்தியை அடுத்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரியும் தெரியல. எங்கள் வீட்டில் வேற எங்கள் அப்பாவும் அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேச வந்தாலும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. பின்ன என்ன தான் பண்ணுறது? இன்னைக்கு கண்டிப்பாக போய் நான் சித்திக்கிட்ட பேசதான் ஐஷு போகிறேன். இதுக்கு மேலெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதையும் பார்ப்போம். இப்போ சார் கையை எடுக்கிறீங்களா? அதான் யாரும் இல்லையே. அதுக்கு
எட்ரா கையை. ஐஷு நம்ம மேரேஜுக்கு வேகமாக உங்கள் சித்திக்கிட்ட பேசிச்சரன். கண்டிப்பா பேசுற ஐஷு. ஆனா நீயும் சித்தியை புரிஞ்சுக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை ஐஷு. ரொம்ப மாறிட்டாங்க. ம் அதை நீ தான் சொல்லிக்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன் அவங்கள. ஆன்ட்டி வர நேராகுமோ? தெரியலையே. சரி ஐஷு, நான் கிளம்புறேன். ம் சரி. அப்புறம் ஐஷு, நாளைக்கு வெளியே மீட் பண்ணலாம். ஷார்ப்பாக 5 o'clock, ஓகே? எங்க? நம்ம எப்பவும் மீட் பண்ணுற இடத்துல தான். அங்கேயா? அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் ஐஷு. சரி. அந்த இடத்த பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதான் நான் இருக்கனே. ஷார்ப்பாக 5 o'clock வந்துரு. ஓகே. ஆன்ட்டி வந்ததும் சொல்லிடு. சரி. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி, எப்பவும் உங்களை சொல்லிட்டு ஓடிட வேண்டியதான்.